புதுசா ஒரு சீரியல் ஆரம்பிச்சாலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே சமயத்தில ஆரம்ப காட்சிகள்லாம் நல்லாவே இருக்கும். அதுக்கேத்த மாரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயனார் துணையில இந்த கேரக்டர்ஸ், இந்த கதை இது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அந்த அவங்க நடிக்கிற விதத்துல இருந்து முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பல்லவனா நடிக்கிற பையன்லாம் வந்து பயங்கரமா ஒரு உண்மையா ஏதோ காயப்பட்ட மாரி வந்து நடிக்கிறாரு. சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. ஸோ இப்ப இதுல வந்து இன்னைக்கு கதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த வீட்ல இவங்க அண்ணனுக்குலாம் வந்து மாத்தி மாத்தி சண்டையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த பல்லவன் அப்படியே உடைஞ்சு போய் வெளில உட்காந்துருக்க. இது ஒரு குடும்பமானாது அப்படிங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வரும்டா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்துடுறாரு. நடேசனை பார்த்து சம கோபம் ஆயிட்டாரு இவர். வந்துட்டு என்னடா போகலையா என்ன அது நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுட்டு கல்யாணம் நடக்கலையா அப்படின்னா 2 கல்யாணத்தை பண்ணிட்டு 2 பொண்ணுங்களும் ஒன்று விட்டு போயிடுச்சு. அதனால தான் அந்த குடும்பம் அப்படி இருக்குது. நீ எல்லாம் ஒரு அப்பா நாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லவன் குடுன்னு போயிட்டு வந்து அவர் குளவிக்கல்ல போட்டு அடிச்சு கொண்டுடலாமாங்கிற மாதிரிலாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று சரியாகி அண்ணனை எப்படியாவது சேர்ந்து பொண்ணு பார்க்க கூட்டு போகணுன்னு ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவில் வீட்டுக்கு வந்த நிலாவுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா இவங்க கோல்டு மெடல் வாங்கினதுக்கெலாம் கொஞ்சம் கூட சந்தோஷப்படலை. இதெல்லாம் ஒரு விஷயமாமா, என்ன நிஜமாக தங்கமாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு ஆள் வராங்கங்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னா கண்டிப்பாக வரதான் போகிறாங்க, நீ போய் கிளம்புமா அப்படின்னு சொல்ல அதில் அவங்க அண்ணியும் வந்து அதெல்லாம் சரியாயிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் அசோக் செல்வன் மாதிரி ஒரு பையன் வருவார்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மனசே கேட்கல. ஸோ ஓவராலாக அந்த ஐயனார் துணையோட ஆரம்பம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே கீழே இருக்க இந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் இருக்க ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சா பாருங்கள். கூடவே இன்னொரு தனம்னு ஒரு சீரியல் வருது. சிந்து பைரவி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீரியல்களில் எந்தெந்த சீரியல்லாம் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுது, ஏன் தூண்டுது, என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.